ப்ராக்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டான்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? ஏன்னா ஆனுவல் டே வர போகிறது. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக ஆடணும். சரியா? ஓகே மேம். நான் உங்களை இங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் இப்படி மியூசிக்கு பாட்டுக்கு ஆடுறீங்கன்னு. அதே மாதிரி மியூசிக் வரும்போது நிறைய டான்ஸ் நான் சொல்லி கொடுத்தல, அதையும் பண்ணணும். மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஆடுங்க. ஏன்னா உங்களோட இந்த தடவை உங்களோட சாங்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே மேம். ஸோ நேற்றுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம். ஆனால் இந்த பாட்டு ஃபாஸ்ட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடணும். ஓகே மேம். ஐயோ, ஃபஸ்ட்டு நம்ம தான். இவங்க 2 பேரும் பி குரூப். லக்கி. எனபெல், இசபெல், என்ன பேசிட்டு இருக்கேங்க? சீக்கிரம் போய் ஸ்டேஜ்ல நின்னுங்க. மேம், நம்ம எப்போதும் கிளாஸ்ல தானே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் டான்ஸு. ஏன் இன்னைக்கு நம்ம ஆடிட்டோரியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? ரிஹர்சல். ஓகே மேம். வாடி எனபெல், போகலாம். இப்போ பார்த்தாலும் என்னை எனபெல்னே கூப்பிட்டு இருக்காத. நீ தாண்டி எனபெல், நான் இசபெல். சும்மா தாண்டி கூப்பிட்டேன். சரி, மியூசிக் வேற இன்னும் ஆன் ஆகல. சரி, மியூசிக் வரும்போது பார்ப்போம். என்ன பாட்டு ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆயிடுச்சு. எதுக்கப்புறம் என்னடி வரும்? எனபெல், இசபெல், நெக்ஸ்ட் ஸ்டெப் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள ஆமா மேம். யோசித்து பாருங்க என்ன ஸ்டெப் வரும்னு. இருங்க, நாங்க வேற. நீங்க ஆடுறது எதுவுமே தெரியல. ஓகே, சாங் முடிஞ்சிருச்சு, நீங்க போங்க. நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இவங்க தான். என்ன பண்ண போறாங்க? கிண்டல் பண்ணாதீங்க. மியூசிக் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. சரி, உங்க சாங்கும் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்களாம் எதுவுமே மறக்கல. எனபெல், இசபெல் மட்டும் தான் மறக்கிறாங்க. எனபெல், இசபெல், ஏன் மறந்துட்டே இருக்கீங்க? இப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போய் ஆடி பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறோம் மேம். அப்புறம் ஏன் நீங்க நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு இன்னும் தெரியல. சரி, நாளைக்கு தான் ஆனுவல் டே. ஸோ எல்லாரும் நல்லா பண்ணும். ஓகே? ஓகே மேம். நீங்களும் நல்லா தான் பண்ணீங்க. இப்போ ஸ்பீச்சை பாருங்க. ஆமா, அந்த ரோசிங்க. மேம், நான் வந்துட்டேன் மேம். இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியா? எஸ் மேம். வெல்கம் டு அவர் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியலையே. ரோசி, என்ன மறந்துட்டியா?
வீட்ல பிராக்டிஸ் பண்ணியா இல்லையா? பண்ண மேம். ஆனா திடீர்னு மறங்குது மேம். வெல்கம் டு அவர் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3. அது தானே நெக்ஸ்ட் லைன். ஆமால. மொட்டையா வெல்கம் பண்ணக்கூடாது ரோசி. டீச்சர், பேரண்ட்ஸ், பிரின்சிபல், சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் சேர்ந்து தானே வெல்கம் பண்ணும். ஆமா மேம். ஒழுங்கா இன்னைக்கு நாங்க சொல்லி கொடுத்தத நாளைக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லு. ஓகே மேம். நாளைக்கு கல்ச்சுரல் ஃபெஸ்ட். நாளைக்குள்ள நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு லாஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதில் நீ ஒழுங்கா சொல்லணும். ஓகே மேம்.